வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போகிறேன். பாருங்கள், வாமா. பாருங்கள், இது என்னோடய பேத்தி ரோகிணி. ஏன் இவ்வளோ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னாக்கா, இனிமேல் வரப்போகிற அடுத்த வருஷம் 2019 நான் ஒரு இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த வீடியோவில் நான் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல போகிறது, இங்கிலீஷில் சொல்ல போகிறது ரோகிணி தான். ஹாய், நான் ரோஹிணி. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் எங்கள் பாட்டிக்காக இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறேன். இனிமேல் நான் மாம்ஸ் குக்கிங் சேனலில் எங்கள் பாட்டிக்காக இங்கிலீஷில் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். வரப்போகிற ஜனவரி மாதத்துலேருந்து மாம்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு இங்கிலீஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்னும் இருக்க போகிற காலத்துக்கு எல்லோரும் நிறைய இங்கிலீஷ் சேனல் தான் பார்ப்பீங்க. அதுக்காக நான் இப்போ தமிழில் போட்டிருக்க அதே சேனலை மறுபடியில் மாற்றி பேசுகிறதுக்காக என்னோடய பேத்தி இனிமேல் பேசி கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அவளோட குரல் எப்படி இருந்தது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, என்ன தப்பு இருக்குது அப்படின்றத இப்போ எப்படி எனக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி சொல்லுங்கள். வாங்க, இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாம். வாங்க, கேக் கட் பண்ணிட்டோம். இப்போ என்னோடய பேத்தி என்ன ரெசிபி செய்கிறான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறாங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த ரெசிபி தெரியாது, அவள் தான் பண்ணி காட்ட போகிறா. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டேட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு செய்ய போகிறோம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு போல் டேட்ஸ், ஒரு போல் பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொப்பரா தேங்காய் தேவையான அளவு, ஜாதிக்காய் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நான் இங்கே டேட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இது கசகசா, கொப்பரை தேங்காய். இது லட்டு மேலே ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதுவை போட்டுக்கலாம் உள்ள. இது நம்ம கொஞ்ச நேரம் வறுக்கணும். நம்ம இதை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வறுக்கலாம், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம நெய் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த டேட்ஸ் எடுத்து போடலாம். அது உள்ளே அந்த சீட்ல எடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே வறுக்கும் போது இது மெல்ட் ஆகுது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த டேட்ஸை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த டேட்ஸை மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டேட்ஸை மேஷ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கொப்பரை தேங்காய், உப்பு 1 பிஞ்ச், ஏலக்காய் பொடி 2 பிஞ்ச், ஜாதிக்காய் 1 பிஞ்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெய்யை கொஞ்சம் கையில் தடவிக்கிட்ட நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை எந்த சைஸ் வேணாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குட்டியாக பிடிக்கிறேன். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கிட்டோம். நம்ம பாதி இதுவை கசகசால உருட்டலாம், பாதி இதுவை தேங்காயில் உருட்டலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போ நடுவில் டெக்கரேட் பண்ண போகிறேன்.
பாங்க என்னோட பேத்தி ரோகிணி வந்து சூப்பராக ஒரு லட்டு பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே இந்த லட்டு வந்து எனக்கு தெரியாது. நானே எவ்வளோ லட்டு பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.